ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஜூஸ் போடலாமா? அது கேரட் எடுத்துக்கோங்க, பாதாம் பிசின், சப்ஜா விதை, தேன். கேரட்டை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ரன் பண்ணிக்கோங்க. நைஸாக ரன் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றி திருப்பி ரன் பண்ணுங்கள். பிறகு வடிகட்டிக்கோங்க. ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஊற வச்சு இந்த விதையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேன் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்குங்க. கேரட்டில் பொட்டாசியம், வைட்டமின் ஏ, பயோட்டின், வைட்டமின் B6, வைட்டமின் K1 போன்ற மினரல் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன. அவை இரத்தத்தில் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது, கண் பார்வை கூர்மையாக்குகிறது, புரோட்டீன் அதிகரித்தல், ஆற்றல் அதிகரித்தல், எலும்புகளை உறுதியாக்குதல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன. இதில் உள்ள இனிப்பு சுவை சர்க்கரை நோயாளிக்கு நல்லது. சர்க்கரையின் அளவை கேரட் கட்டுப்படுத்தி வைக்கிறது. இதில் உள்ள நார்ச்சத்தின் தன்மை நன்மை அளிக்கும் செல்களை உருவாக்குகிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. இதய பிரச்சனை, இரத்த கொழுப்பு அதிகரித்தால் ஏற்படுகிறது. கேரட்டை அதிகமாக சாப்பிடுவதால் இரத்த கொழுப்பு குறைகிறது. எளிமையாக உடல் எடையை குறைக்க உதவுகிறது. கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. இதில் குறைந்த கலோரியே இருப்பதால் டயட்டில் இருப்பவர்கள் கேரட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையற்ற கொழுப்பை குறைக்க உதவுகிறது. புற்றுநோய் உருவாகுவதை ஆரம்பத்திலே அழிக்கும் வல்லமை கேரட்டிற்கு உள்ளது. இதில் வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை உள்ளது. இது சர்மத்தின் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. உடல் அழகை பராமரிக்க உதவுகிறது. கேரட்டில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.